மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தா LNO இருக்கும், CVCID இருக்கும், EOW, CCB, சைபர் கிரைம் இருக்கும். ஸ்பெஷல் டீம்னா என்ன, யார் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க? இந்த வழக்குல ஜட்ஜி கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். இருக்க மனநிலை கொண்டு வந்துருது. நான் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஹவர்ஸ் கிடையாது, பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடையாது, இதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு குரூரமா மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸுக்கு எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. போலீஸ் எடுத்து நம்ம JM கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த ரெக்கார்டு தான் பேசும். அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸுக்காக தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணி எல்லா ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி எஸ்டாப்லிஷ் ஆயிருச்சுன்னா போலீஸோட அக்கௌண்டபிலிட்டி அதிகமாயிரும். அந்த அக்கௌண்டபிலிட்டி வரக்கூடாதுன்ட்டு தான் வந்து ஆட்சியாளர்கள் வந்து எப்பயுமே வந்து இது பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ண உடனே ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் உடனே வந்து அவுட் போஸ்ட் போலீஸுக்கு போகும். போலீஸ் உடனே தகவல் கொடுத்துருவாங்க. ஒரு போலீஸும் 2 நாள் வர மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களுக்குள்ள 2 சைடுக்கும் வந்து கட்ட பஞ்சாயத்து பேரம் பேசி அதை வந்து ஒரு சால்வ் பண்ணி இவங்க அதை பணம் பார்க்கலான்ட்டு தான். ஜெயராஜ் வழக்கில் என்னன்னா அவங்க போறாங்க, டக்கஃபார் ஆகுது, வாய் பிரச்சனை ஆகுது, அப்புறம் கூட்டிகிட்டு போய் அடிச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த வழக்கில் ஒரு உயர் அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்புறம் SP வந்து நன்று கவனிங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படிங்கும்போது இது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி போகுது. அடித்தவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணி போய் என்ன பிரயோஜனம்? அடிக்க சொன்னால் அடிப்பாங்க, அவ்வளோதான். பாயிண்ட் வந்து அடித்தது மட்டும் கிடையாது, அடிக்க சொன்னது யாருங்கிற தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து உண்மையான ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் கிடைக்குமே தவிர அடித்தவங்களை மட்டும் பிடிச்சா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. காரில் போகும்போது சாருமானுங்க, சார் லைசன்ஸ் இருக்காமானுங்க. சாதாரண பசங்க எக்ஸல்லையோ இல்லை சாதாரண வண்டியில் போனால் டே நில்றா அப்படிமா, இந்த ஊரில் பண்ணையாரில் டே வாடா அப்படிமானுங்களே, அதே மனப்பான்மை தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சுபாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மடப்புரம் கோவிலில் அஜித்குமார் உயர்ந்த சம்பவம். காவல் நிலையத்தில், அதாவது போலீஸார் வந்து நகையை திருடிட்டதா அவரை தாக்குறாங்க. விசாரணையில் அவர் இருந்துட்டார். நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. நாடு முழுவதும் இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சரே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த பெற்றோருக்கே ஃபோன் பண்ணி சாரி அப்படிலாம் சொல்கிறார். அமைச்சரும் நேரடியாக போய் ஆறுதல்லாம் பண்ணுறாரு. ஒரு வழக்கறிஞராக முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன இந்த வழக்கில்? இந்த வழக்கு இதில் வந்து ரொம்ப கஷ்டமான துரதிருஷ்டவசமான சம்பவம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அஜித்குமார் மரணம் செஞ்சதுக்கப்புறம் இது இவ்வளோ தூரம் பெரிய விஷயம் ஆகுது. 1. 2வது, இந்த வழக்கு இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ போலீஸ் எக்ஸஸ், எத்தனையோ போலீஸ் டார்ச்சர்ஸ் நமக்கு ரெகுலராக வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த பார்வையிலேருந்து இதை பார்க்கணும் அப்படின்னா போலீஸ் ஆஸ் அ ஹோலாக எப்படி இந்த மாதிரியான வழக்குகளை அணுகிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் வந்து எங்கேருந்து வருதுன்னா, ஒரு நகைக்கானன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து உயர் அதிகாரிகிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. உயர் அதிகாரி நன்கு கவனித்து விசாரிக்கும்படி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களாம்மா. அதன்படி அவங்கள கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு பின்புறத்தில் வச்சு அடித்து அதன் பிறகு அவருங்க இறக்குறாங்க. ஆஸ் பர் தி ரெக்கார்டு வந்து இந்த சம்பவம் இந்த குரோனாலஜியில் வந்து ரெக்கார்டாக இருக்கா? கிடையாது. எப்படி ஆயிருக்குன்னா, இறக்குறாப்புல நியூஸ் வருது, நியூஸுக்கு அப்புறம் ஒரு FIR, தப்பிச்சு போகும்போது வலிப்பு வந்து அவர் இறந்ததாக சொல்லி இருக்கிறாப்புல. முதல்ல என்ன செய்யணும் சார்? முதல்ல அவங்கள வந்து வழக்கு பதியணும். பிடிக்கக்கூடிய குற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு புகார் வந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக முதல் தகவல் இருக்க FIR பதிவு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விசாரணை செய்யணும். எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன குற்றமாக இருந்தாலும், பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் FIR பதிவு பண்ணிவிட்டு விசாரிக்கணும். ஆனால் இந்த கேஸில் அந்த தம்பி சாகிற வரைக்கும், செத்த நியூஸ் வந்து வெளியே போகிற வரைக்கும் FIR அந்த நகை திருட்டு சம்மந்தமாக பதிவு செய்யவே இல்லை. இதுதான் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கோளாறு இந்த வழக்கோட. அடிப்படையாக சாதாரண மக்களுக்கு உள்ள எழுதக்கூடிய கேள்வி என்னென்னா, இது போன்ற வழக்குகளில் இந்த மாதிரி புகார் வருது இல்லை, அதில் வந்து பெரும்பாலும் இவங்க டக்குன்னு FIR போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. எல்லா வழக்குக்கும் வந்து FIR போடணுமானா இல்லை. பிடிக்கக்கூடிய வழக்குகளுக்கு மட்டும்தான் FIR போடணும். இல்லாத வழக்குகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு CSRன்னு ஒன்று பதிவு பண்ணுவாங்க. ஒரு புகாரை வந்து பதிவு பண்ணி அந்த CSRன் பேரில் ஒருத்தனை சந்தேகத்தின் பேரில் கூப்பிட்டு விசாரித்து வாக்குமூலம் வாங்கலாம். இல்லை FIR பதிவு பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து போலீஸ் சம்மன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு விசாரிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் புகார் வந்த உடனே அதை உரிய பதிவேட்டில் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க முடியுமே தவிர பதிவுகளே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்கவே முடியாது. இதில் வந்து பதிவே பண்ணல. அந்த SHO வந்து இந்த வழக்கு சம்பந்தமாகவோ இந்த புகார் சம்பந்தமாகவோ உரிய பதிவேடுகளில் பதிவே பண்ணல.
இதில் இன்னொன்று என்னென்னா அந்த பையனை அடிச்சது வந்து ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் டீம்னா வந்து பல்வேறு வழக்குகள் வந்து எஸ்ஐடி வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தால் LNO இருக்கும், CBCID இருக்கும், EOW, CCB, சைபர் கிரைம்னு இருக்கும். ஸ்பெஷல் டீம்னா என்ன, யார் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க? இந்த வழக்கில் ஜட்ஜி கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி அதான். முக்கியமான வழக்குகளை வந்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணி SIT அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இந்த வழக்கில் எதுவுமே பண்ணாமல் அதே தூத்துக்குடியில் இருந்த அதே மஞ்சள் சட்டை மூலமாக வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் டீமுக்கே அடிக்கிற உரிமை கிடையாது. பேசும்போது ஆரம்பத்தில் சொன்னீங்க இது இந்த மாதிரி சம்பவம் இது முதல்ல இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் மக்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அரசும் அதில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கவலை கொள்ளுது, நீதிமன்றமும் கண்டிக்குது. இது வரிசையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி இருந்து காவலருடைய மனநிலை ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா போலீஸ் ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அப்போது அவங்களுடைய மனநிலையும் அவங்க ட்ரைனிங் மாடல் கூட எப்படின்னா கொலோனியல் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் தான். அவங்களுக்கான காவலர்களுக்கான பயிற்சியே வந்து அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பண்போடவோ ஒரு சென்சிட்டிவிட்டியோடவோ அணுகிற மாதிரியான விஷயம் கிடையாது. அவங்க வந்து காக்கி சட்டை போட்டதுலேருந்து மக்களை எதிரியாக பார்க்கக்கூடிய ட்ரைனிங் தான் இருக்குது. நண்பனாக பார்க்கக்கூடியது இல்லை. காவல்துறை அவங்க நண்பனு போர்டு போடுவாங்களே தவிர அப்படி இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு நில்லு அப்படின்னா அந்த காவலர் நின்று தான் ஆகணும், எதுக்கு என்னெல்லாம் கேட்கக்கூடாது. அவ்வளோ ஒரு சபார்டினேஷன் இருக்கணும் அந்த இன்ஸ்டிடியூஷனில். இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அவங்களை வந்து இருக்க மனநிலை கொண்டு வந்துடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ஹவர்ஸ் கிடையாது, பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஒரு குரூரமாக மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பல இடத்துல இதான் நடக்குது. இதுக்காக தான் வந்து 2006 வந்து உச்சநீதிமன்றமே வந்து பிரகாஷ் சிங் ஒரு வழக்கில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், மக்களை வந்து மனிதநேயத்தோடு பார்க்கக்கூடிய காவலர்களை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின்படி இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ், போலீஸ் டார்ச்சர், கஸ்டோடியல் டார்ச்சர், ஹியூமன் ரைட் வயலேஷன் பை போலீஸ் அத்தாரிட்டிஸ் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து அக்கௌண்டபிள் ஆக்கணும், இதுக்கு தனியான ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்க சொல்லி சொன்னாங்க. பல ஸ்டேட்டில் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அது இன்னும் முழு நடைமுறைக்கு வரல. 2013 ஆக்ட் போட்டாங்க, அது மறுபடியும் வழக்கு போட்டு அது மறுபடியும் வந்து இழுப்பறையில் நின்றுட்டு இருக்குது. இருந்த போதுமே இந்த ஆக்ட் இருக்கோ இல்லையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒருத்தனை எப்படி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவனை போலீஸ் பிடிச்சி விசாரிக்கும், வாக்குமூலக்கும் அப்புறம் ரெக்கவரிக்கு அப்புறம் வந்து ரிமாண்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறனால இவனை நாங்கள் வந்து கஸ்டடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ அவனை போலீஸ் அடித்தாங்களா, துன்புறுத்துனாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அவன் இல்லைன்னு சொல்லுவாப்பில். இல்லைன்னு சொன்னால் கூட மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்கள வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த டாக்டரும் உடனே வந்து செக்அப் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஜட்ஜி வந்து உடனே ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னிட்டு ஜெயிலில் போய் வந்து சரண்டர் பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து ஒரு செக்அப் பண்ணுவாங்க, போலீஸ் அடித்தாங்களா இல்லை ஏதாவது காயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. இப்போது இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்கோ இல்லையோ போலீஸ் வந்து தன்னுடைய போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணக்கூடிய எத்தனையோ நபர்கள் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் சரியாக பார்க்காத காரணத்தினாலையும், அந்த டாக்டருக்கு வந்து SP ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க அந்த காரணத்தினாலையும், ஜெயில் அத்தாரிட்டி சரியாக பார்க்காத காரணத்தினாலையும் அந்த காயங்கள் உள்காயங்கள் எல்லாமே வந்து உள்காயங்கள் வெளிக்காயங்கள் எல்லாமே வந்து பதிவு செய்ய முடியாமல் போயிடும், பதிவு செய்யாமல் விட்டுருவாங்க. எத்தனையோ இடத்துல வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டு வந்து கவனக்குறைவாலையோ இல்லை அவங்ககிட்ட காட்டாமையோ அவங்ககிட்ட பொய்யான அறிக்கை கொடுத்தோ அந்த மாதிரி தப்பிச்சு போனதும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸுக்கு எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. போலீஸ் எடுத்து நம்ம JMட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த ரெக்கார்டு தான் பேசும். ஏன்னா வந்து இவன் 60 நாளில் பெயிலேருந்து வெளியே வரக்கூட அந்த காயம்லாம் ஆறி போயிடும். அதனால் ஒரு வழியே இல்லை. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்காக தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணி எல்லா ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. 2013 ஆக்ட் போட்டால் கூட உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற பல்வேறு வழக்குகள் காரணமாக அது இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வராமல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆட்சியாளர்களும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா போலீஸோட அக்கௌண்டபிலிட்டி அதிகமாயிரும். அந்த அக்கௌண்டபிலிட்டி வரக்கூடாதுன்ட்டு தான் வந்து ஆட்சியாளர்கள் வந்து எப்பயுமே வந்து இது பண்ணுவாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்குன்னு யாருக்குமே தெரியாத இல்லையே ஒன்றும் இருக்கிற இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண 2013 கொண்டு வந்த சட்டமும் வந்து இன்னும் அதில் வந்து யார் விசாரிப்பாங்க அப்படின்னா அரசால் நியமிக்கப்படக்கூடிய அரசுக்கு சாதகமான ஒருத்தர்கள் இருந்த காரணத்தினால தான் வழக்குக்கு வந்து போனாங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட், டிரான்ஸ்பரண்ட், ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியே இல்லாதனால தான் வழக்குக்கு போச்சு. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில்
போலீஸ் உடைய டார்ச்சருக்கும் போலீஸோடைய அட்ராசிட்டிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சரியான மெக்கானிசம் எதுவும் இல்லாத காரணத்தினால தான் அதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால புகார் ஒன்று வருது, இந்த புகார் குறித்து விசாரிக்கணும்னு பார்ட்டியை கூப்பிடுறாங்கல்ல, அந்த பர்சன் போகும்போதே இப்போ உங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர் அழைச்சிட்டு போனால் இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கலாமா? இல்லை, நான் வக்கீலாக இருக்கலாம், பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வக்கீல் கூட தான் போகணும், வக்கீல் கூட போனால் தான் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது வந்து போலீஸ் அமைப்புக்கு தோல்வி. நார்மலாக சாதாரண மனிதன், நேற்று நீதிபதி சொன்ன மாதிரி புவர் மேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட அவனுக்கான உரிமையை, அவனுக்கான மரியாதையை, சுயமரியாதையை கொடுத்து தான் போலீஸ் வந்து கூப்பிடணும். ஆனால் வக்கீலோட போனால் என்னென்னா எதுக்கு வம்புன்னு சில பல உரிமைகள் கிடைக்கும், அவ்வளோதான். அதனால் வக்கீல் கூட போனதுனால வந்து காவலர்கள் வந்து அப்படியே எல்லா உரிமைகளும் கொடுத்து பண்ணுவாங்கலாம் இல்லை. கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டார், டியூட்டிக்கு போயிருப்பார், பந்தோபஸ்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா வேகன்சி இருக்கும். எஸ்ஹெச்ஓ வந்து ஏதோ ஒரு எஸ்ஐயாக தான் இருப்பாப்புல. இல்லை வாங்கி வச்சுட்டு இல்லைங்க சார் நான் வந்து எஸ்ஐயை கூப்பிட்றேன், இன்ஸ்பெக்டர் கேட்டு சொல்கிறேன் அப்படிம்பாப்புல. நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படிம்பாப்புல. நாளைக்கு போனால் இன்ஸ்பெக்டர் படித்து பார்த்துட்டு நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் 8 மணிக்கு வாங்க அப்படிம்பாப்புல. அதாவது உதாரணத்துக்கு நம்ம 2ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா 3ஆம் தேதி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரும்னு வெயிட்டிங்கில் இருக்கும். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீ வந்து அதை பதிவு பண்ணு. சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா சிஎஸ்ஆராக பதிவு பண்ணணும். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆராக பதிவு பண்ண கேஸுகள் எத்தனைன்னா 100ல் 1 தான் இருக்கும். அதுவும் பெரிய ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பெரிய போலீஸ்காரர் வந்தோ ஒரு பெரிய ஒரு சம்பவமோ இல்லை பெரிய நபர்களுடைய வழக்கு மட்டும் தான் அப்படி போடுவாங்களே தவிர சாதாரணப்பட்டவன் கை உடஞ்சி கால் உடஞ்சி போனால் கூட நில்லுப்பான் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ ஏன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க, மறுநாள் நைட்டு தான் வந்து ஏட்டு போய் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வருவாப்புல. ஆனால் வந்து இப்போ ஏஆரும்பாங்க, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ண உடனே ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் உடனே வந்து அவுட் போஸ்ட் போலீஸுக்கு போகும், போலீஸ் உடனே தகவல் கொடுத்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா 1 கிலோமீட்டரில் இருக்கும். ஒரு போலீஸும் 2 நாள் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களுக்குள்ளே 2 சைடுக்கும் வந்து கட்ட பஞ்சாயத்து பேரம் பேசி அதை வந்து ஒரு சால்வ் பண்ணி இவங்க அதை பணம் பார்க்கலான்ட்டு தான். இது நான் ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா தொடர்ந்து இதே மாதிரி தான் நடக்கும். கேஸ் அண்ட் கவுண்டர் போடுவான், பாரு அவன் மேலேயும் கேஸ் போட்டேன், உன் மேலேயும் கேஸ் போட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்கன்னா பெரிய ஆள்கிட்ட பணம் வாங்கி சின்ன ஆளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை அப்படி தூக்கி போட்டுருவாங்க. இந்த அஜித் மரணத்திலேயே அந்த வீடியோ வெளியாச்சு. அந்த வீடியோ வெளியானதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. கோர்ட்டில் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் நீதிபதிகள் இவ்வளோ கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, அரசும் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோ வெளியாகலைன்னா என்ன ஆயிருக்கும்? ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் வந்து வீடியோ வந்துச்சோ இல்லையோ இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் அவர்கிட்ட போச்சுன்னா அவர் ரொம்ப சீரியஸாக பார்ப்பார். ஏன்னா அவர் வந்து ஸ்டேட் மிஷனர் அக்கௌண்டபிலிட்டியை பொதுமக்களுக்காக பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக சார்ந்து எப்பயுமே அவர் வந்து பேசக்கூடிய நீதிபதி தான் அவர். இந்த வழக்கில் என்ன ஆச்சுன்னா அங்கே களத்தில் இருந்த அட்வொகேட் கணேஷ் அவர் வந்து இந்த வீடியோவை பாதுகாத்து சீனியர் அட்வொகேட் ஹென்ரி டிவைன் வந்து வழக்கை மென்ஷன் பண்ணி கோர்ட்டில் கொண்டு வராரு, அன்றைக்கே கொண்டு வராரு. அப்போது கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டைமாக இவ்வளோ பெரிய இன்க்ரிமினேட்டிங் வீடியோ எவிடன்ஸை ஹைகோர்ட்டில் ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து ஜட்ஜு பார்த்து அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி அதிகமானதுக்கப்புறம் தான் வந்து பல கேள்விகள் கேட்டாங்க. யார் அந்த ஸ்பெஷல் டீமு, யார் சொல்லி கான்ஸ்டியூட் பண்ணீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதிகாரம் இருக்கா, சரி எங்கே அந்த ரிப்போர்ட் எங்கே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே, சரி நீங்கள் வச்சு அடித்த இடம் என்ன இடம், அடித்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அது எங்கே, நாங்கள் ரெக்கவர் பண்ணி பத்திரமா வச்சுருக்கிறோம், சரி ரெக்கவர் பண்ணிங்களே அதுக்கு அத்தாச்சி இருக்கா, மகசர் இல்லை. இந்த மாதிரி எந்த வகையான டிரான்ஸ்பரன்சியும் ஃபேர்னஸும் எஃபெக்டிவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் நீங்கள் மறைச்சி பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம்? நீதிபதி கடுமையானதுக்கு காரணம் அந்த வீடியோ எடுத்த இடமும் அந்த பையனை கட்டி வச்சு அடித்த முறையும் அந்த ஆட்கள் வச்சுருந்த அந்த போட்டிருந்த சட்டை, எனக்கு யூனிஃபார்ம் கிடையாது, ஏன்னா ரூலே வந்து நீ உன் பேரை வந்து டிஸ்பிளே பண்ணணும், அது இல்லை. அந்த வச்சுருந்த அந்த ஓஸ் பைப்பும்பாங்க, அது பேர் ஓஸ் படை அப்படிம்பாங்க, வந்து அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர் டியூப் மாதிரி வச்சு அடிப்பாங்க. இதெல்லாம் வச்சு அடித்ததுனால தான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ஜட்ஜ் வந்து அவ்வளோ ஃபியூரியஸ் ஆகி காலையில் கேட்டு அரசு தரப்பில் மத்தியானத்துக்கு மேலே வாங்கி அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க. இதுக்கப்புறம் எப்படி சார் போவோம்? இப்போ வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்கல்ல. சிபிஐ வந்து இந்த வழக்கில் என்ன, மற்ற வழக்கோட இந்த வழக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் என்னென்னா அவங்க போகிறாங்க, டக்கஃபார் ஆகுது, வாய் பிரச்சனை ஆகுது, அப்புறம் கூட்டிகிட்டு போய் அடித்து இது பண்ணுறாங்க. எந்த ஒரு ஹையர் ஆஃபீஸரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அடித்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த வழக்கில் ஒரு உயர் அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்புறம் எஸ்பி வந்து நன்று கவனிங்கன்னு சொல்கிறாப்புல. அப்படிங்கும்போது இது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி போகுது. அதாவது ரெக்கார்டில் வராமல் இல்லீகல் செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி போகிறதுனால
அடிக்க சொல்லி கமெண்ட் கொடுத்த ஆள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த இன்வெஸ்டிகேஷனோட முக்கிய பங்காக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த அடித்தவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணி போய் என்ன பிரயோஜனம்? அடிக்க சொன்னால் அடிப்பாங்க, அவ்வளோதான். அடிக்கலனாலும் இப்போ பிரச்சனை, அடிக்கலனாலும் அவன் மேலே வந்து டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி இது பண்ணியிருக்காங்க, நீ கொடுத்த வேலையை வந்து நீ வந்து சரியாக செய்யலை அப்படின்ட்டு. நான் அடித்தவங்களுக்கு சாதகமாக எந்த இதுலையும் பேசல. ஆனால் ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும்பொழுது கமாண்ட் கொடுத்த நபர் யாரோ அவனை தானே வந்து அக்கௌண்டபிள் ஆக்கணும், அவனை தானே வந்து தண்டிக்கணும். பாயிண்ட் வந்து அடிச்சது மட்டும் கிடையாது, அடிக்க சொன்னது யாருங்கிறது தான். அது விசாரணையில தெரிய வரணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து உண்மையான ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் கிடைக்குமே தவிர அடிச்சவங்களை மட்டும் பிடிச்சா ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு அப்போதான் இன்னொருத்தன் கமாண்ட் அப்படி கொடுக்க மாட்டான். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அரசு தரப்புல வந்து ஸ்பெஷல் டீம் என்னன்னு சொல்லி ஜட்ஜி கேட்டார். உடனே அதுக்கு அரசு தரப்பில் சொன்ன ஒரு வாதம் வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் நியூஸ் பார்த்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணோன்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் கண்டிச்சிருக்கிறாரு. ஆமாம், அதையும் கண்டிச்சிருக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் பார்த்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை நம்ம போடுறோம், அதில் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது இதுவே வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர் வந்து கைது ஆனால் இந்த மாதிரி அடிப்பீங்களா, இப்போ கேள்வி கேட்காத ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பையன் அடிக்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுது. அப்போ போலீஸ் மனநிலை அங்கே மாறுது. ஆமாம், ஏன்னா கரெக்டான கேள்வி. ஏன்னா இப்போ வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோ இல்லை வந்து இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவில் பெரிய பணக்காரன் காரை ஏற்றிட்டு போய் அடித்தானாலோ அவன் போலீஸ்காரன் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் சாதாரண ஒருத்தன் எவங்கிட்ட தன்னுடைய அதிகார இதை வந்து காட்டினாலோ எவங்கிட்ட தன்னுடைய வன்முறையை காட்டினாலோ அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அவன் காட்டுறான். ஏன்னா அவனுக்கு உயர் அதிகாரி மேலே இருக்க கோவத்தை அந்த சாதாரண மக்கள்கிட்ட காட்டுவானுங்க. அதுதான் உண்மையான உளவியல். எப்போ என் அதிகாரத்தை உங்கள்கிட்ட, ஏன்னா அங்கே காட்ட முடியாது, வீட்டில் போய் காட்ட முடியாது, அதெல்லாம் சாதாரண எளிய மக்கள்கிட்ட போய் அவங்க போய் அதிகாரத்தை காட்டுவானுங்க. அதனால தான் காரில் போகும்போது சாருமானுங்க, சார் லைசன்ஸ் இருக்காமானுங்க. சாதாரண பசங்க எக்ஸல்லையோ இல்லை சாதாரண வண்டியில் போனால் டே நில்றா அப்படிமா, இவரை விட வயசில் மூத்தவராக இருப்பாப்புல நில்றா அப்படிமானுங்க. இந்த மனநிலை என்னன்னா இது முழுக்க நிலப்பிரபுத்துவ அதிகார மனப்பான்மை தான். அது இந்த ஊரில் பண்ணையாரில் டே வாடா அப்படிமானுங்களே, அதே மனப்பான்மை தான். அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறனால இங்கே அந்த அமைப்பில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வரைக்கும் அதே நிலப்பிரபுத்துவ அதிகாரிகள் தான். அவங்க வந்து பெரிய ஆட்களை பார்த்து ஐயாம்பாங்க, அவங்ககிட்ட வேலை செய்கிற பெரிய வயசில் மூத்தவராக இருந்தால் கூட டே வாடா அப்படிம்பாங்கல்ல, அதுதான். அது எப்போ உடையன்னா ஒரு ஜனநாயக முறைப்படி அந்த காவலர்களை வந்து நடத்தும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி வரும். நீங்கள் அவனை போய் ஒரு கடுமையான ஒரு அட்மாஸ்பியரில் போட்டு நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு பெண் காவலர் வந்து எப்படி அங்கே இருக்க முடியும் நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெஸ் மாற்றுறதுக்கோ இல்லை அவங்களோட தனிப்பட்ட பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த மந்த்லி டைமில் வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அது கூட இருக்காது. அப்போ அந்த பெண் காவலர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்காது. அதே மாதிரி வந்து காவலர்கள் வந்து வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்து இங்கே வருவாங்க, இங்கே வந்து அந்த ரோல் கால் அது இது எல்லா பிரச்சனையுமே அந்த அதிகாரி வந்து அந்த சாதாரண ஆட்கள் மேலே வந்து திணிப்பாங்க. அவன் உடனே சாதாரண மக்கள் மேலே போய் திணிப்பான். இந்த செயின் ஆஃப் இது இருக்கிற வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும், மாறாது. ஆமாம், இவங்களுக்கு ஒரு கரெக்டான வேலை நேரம், கரெக்டான வேலை செய்கிற அட்மாஸ்பியரு, கரெக்டான சம்பளம், வந்து போலீஸில் வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு சங்கம் கேரளாவில் இருக்கிற மாதிரி சங்கம்லாம் அமைச்சாதான் கரெக்டாக இருக்க முடியும். இல்லாட்டின்னா வந்து இப்போ ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா கன்ஃபர்ட் ஐபிஎஸ்ஸுக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் உள்ள ஈகோ. ஒரு ப்ரொமோஷனில் வர எஸ்பி வந்து கொஞ்சம் மனிதத்தன்மையோட கஷ்டங்கள்லாம் புரிஞ்சு பண்ணிக்குவாப்புல. ஆனால் பாஸ் பண்ணிட்டு வர ஐபிஎஸ் வந்து ஒரு கெத்தாக சாதாரண மக்கள் போனாலே டே எனக்கு அதிகாரம் இருக்குடாங்கிற மாதிரி தான் அப்ரோச்சே அப்படி தான் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர் எஸ்ஐ ஏட்டெல்லாம் மதிச்சது நான் பார்த்ததே கிடையாது. அப்படி நிற்கிறதே இப்படி தான் நிற்பானுங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து வாங்கண்ணா போங்கண்ணான்னு கூப்பிடுவானுங்க. சண்முகம் இங்கே வாங்க அப்படிம்பாரு ஐபிஎஸ் பாஸாக இருந்தால். ஆனால் ப்ரொமோஷனில் போகிறவர் வந்து ரொம்ப சாதாரணமாக நான் இங்கே வாங்க உட்காருங்க ரொம்ப கேஷுவலாக பேசுவாப்பில். நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மனநிலையே மாறணும், அவங்களுக்கு ஃப்ரீடம், அந்த ஒர்க்கில் குறிப்பிட்ட நேரம் சம்பளம் விடுமுறை எல்லாம் சொல்கிறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வாரம் ஒரு முறை விடுமுறை இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எப்படி மாற்றி அமைக்கிறது? அது அந்த பிரகாஷ் சிங் வழக்கிலே வந்து அதை செயல்படுத்தினாவே போதுங்க. அதை செயல்படுத்தினாவே முழுவதும் செயல்படுத்தினாவே வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம மாற்றம் வந்து போலீஸ்காரங்க எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்கும். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.